ஜப குறிப்புல எங்களுக்கு வர ஜப குறிப்புல நிறைய என்ன ஜப குறிப்புனா பிள்ளைகள் ரட்சிப்பு. பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தான் அதிகமா ஜெபம் பண்றாங்க. ஒண்ணு குடும்பம் பிரியுது, இல்ல பிள்ளைகள் ரட்சிப்பு. இந்த ரெண்டு தான் எங்களுக்கு வர அதிகப்படியான ஜப குறிப்பு. என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நோவாவுக்குள்ள அந்த தரிசனம் யாருக்குள்ள வந்துருச்சு? அவங்க பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. ஆனா மோசே கிட்ட இருந்த தரிசனம் யாருக்குள்ள வரல? அவன் சந்ததிக்குள்ள வரல. அதே மாதிரி சாமுவேல் மாதிரி அவங்க பசங்க இல்ல, ஏலி மாதிரி அவங்க பசங்க இல்ல, தாவீது மாதிரி அவங்க பசங்க இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாம் தரிசனம் உள்ளவர்கள், இவங்க எல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் யாருக்குள்ள வரல? அடுத்த தலைமுறைக்குள்ள வரல. இதுல ஒரு குரூப் இப்படி இருக்கு. எந்த குரூப் தெரியுமா? இது கொஞ்சமா இருப்போம், ஆனா இப்படி ஒரு குரூப் இருக்கு. எந்த குரூப்னா, இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு குரூப் இருக்கு. எசேக்கியா ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இப்படி பாபிலோன்காரங்களா சுத்தி காட்டின, உன் தேசம் இந்த மாதிரி சிறைப்பட்டு போகும் அப்படின்னு. அவன் ரொம்ப துக்கமாவான். ஐயோ அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, சரி உன் காலத்துல நடக்காது, உன் பிள்ளைகள் காலத்தில் நடக்கும். உடனே ராஜா சொல்லுவான், என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகணும் இருக்குல்ல, அந்த தனிந்து போன அன்புல ஒரு குரூப் என்னன்னா, தாய் தகப்பனுடைய அன்பு தனிஞ்சு போச்சு. பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இருக்கான்னு கேக்குறீங்களா? உலகம் முழுக்க அப்படி ஒரு குரூப் இருக்கு. பிள்ளைகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். அப்படியே கொஞ்சம் சொல்லுவாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும், வளர்த்து விட்டுட்டோம், இதுக்கு மேல அவங்களாச்சு, அவங்க ஃபேமிலி ஆச்சு அப்படிம்பாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் தலைமுறைக்கும் போகணும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. நீங்க அதை செய்றீங்களான்றதா கேள்வி. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க? நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, சொத்து வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நல்ல படிக்க வச்சு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணி வைக்கிறீங்க. ஆனா உண்மையில நீங்க கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ஆசீர்வாதமா இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணமான இயேசுவை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன் தெரியுமா? இது எதுவுமே இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட இயேசு இருந்தார்னா அவர் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருவார். ஆனா இது எதுவுமே கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இயேசுவை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது கிறிஸ்தவ பெற்றோர்கள்ட்ட இருக்க டிராபேக். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? சர்ச்சுக்கு கூட்டு வரதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னா தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு போல அல்லது காலேஜுக்கு போல அல்லது எக்ஸாமுக்கு போல சர்ச்சுக்கு தான் போவேன்னு கரெக்டா சொல்ற பெற்றோர் எத்தனை பேர்? நீங்க எத்தனை பெற்றோர் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிசாசு சோதனையை வைக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த சோதனையை. எக்ஸாம் சண்டே தான் வைக்கிறாங்க. இப்ப 6 நாள் இருக்கு, 6 நாள்ல முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க சண்டே வைக்கிறான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்றான். உங்களுக்கு 6 நாள் இருக்கு, அவன் 6 நாள் வைக்கிறது இல்ல. இது உங்களுக்கு வைக்கப்பட்ட விசுவாச சோதனை. சர்ச்சா எக்ஸாமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லுவேன், போன தலைமுறை நாங்க விசுவாசியா இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு வச்ச டெஸ்ட் சர்ச்சா வேலையா, சர்ச்சா வேலையா, இவ்வளவுதான் எங்களுக்கு வச்ச டெஸ்ட். நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம், வேலை கிடையாது சர்ச்சு அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 2 சாட்சி சொல்லுவேன். நான் ஆரம்பத்துல ஒரு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்த போது, அப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில கடைக்கு போயிட்டு சாயங்காலமா தான் ஆராதனைக்கு போவேன் நான். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கா வேலைக்கா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு தான் ஆண்டவரே, அப்ப காலையில ஆராதனைக்கு வாண்டாரு. இது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறது, யாரும் சொல்லல. நான் எங்க கடையில சொன்னேன், நான் காலைல வரமாட்டேன், நான் இந்த மாதிரி ஆராதனைக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த கடையை கர்த்தர் தானே உனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, அது நீ பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படி ஞானமா பேசுவான், நம்ம ஆண்டவர் அதோட ஞானமா பேசுவாரு. அவர் சொன்னார், என்ன ஈசாக்க நான் தானே கொடுத்தேன்? ஆமா நான் தானே கேட்டேன், தருவியா தர மாட்டியா? நான் ஆசீர்வதிச்சு கொடுத்த கடையாவே இருக்கட்டும், இப்ப கடையா நானா? ஒரு நாள் சொல்லிட்டேன், இன்னில இருந்து வரமாட்டேன் காலையில. இப்ப எல்லாருமே சொன்ன வார்த்தை, நீ உன் பிசினஸ் நாசமா போக போகுது. எவனாவது பிசினஸ் விட்டு இப்படி போவானா? நான் போனேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில அந்த அந்த ஒரு தீர்மானம் நான் நம்புறேன், பரலோகம் எனக்கு வச்ச டெஸ்ட் நான் நம்புறேன்.
அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு நாள் இனி எனக்கு வேலை இல்லை, நான் சபன் தான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 7 நாளும் சபைக்கு போவதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் என்னை நிக்க வைக்கிறார். 2வது டெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்ச உடனே அங்கே போனோம். கிட்டத்தட்ட 1 மாசம் வேலையே கிடைக்கல. கிடைக்கும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலைக்கு போன உடனே அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்குறாரு, வெரி இம்பார்ட்டன்ட்பா, எங்களுக்கு சண்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இங்கே சண்டே தான் கூட்டம் நிறையா இருக்கும், நீ சண்டே யூ மஸ்ட் ஒர்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், சண்டே ஒர்க் பண்ண முடியாது. இல்லை, நான் வேணா 6 நாள் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் ஷிஃப்ட் கூட பண்ணுவேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். உடனே அவரு, அப்போ வேலை இல்லை பண்ணாரு. ஓகே சார், தேங்க்யூ. ஆனால் அவர் வந்து தமிழர். இப்போ அவர் போகும்போது கேட்டார், அப்படி உனக்கு என்ன சண்டேல இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் சண்டேல ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியே போய் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால அவர் நினச்சிட்டு கேட்டார், அப்படி என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சண்டே உனக்கு வேலை இருக்குன்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல, சர்ச்சுக்கு போகணும் சார் அப்படின்னு. பெரிய விஷயம், அந்த ஊரில் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அவங்களாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்களாம் கிறிஸ்தவ நாடு அது, ஆனால் சர்ச்சுக்கே போகாத நாடு. அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போகணுமா, சர்ச்சுக்காகவாது ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குறேன்னாரு. ஆமான்னு. அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினாரு தெரியல. கர்த்தர் சொல்லுவார்ல, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த மாதிரி அவரு சரிப்பா லீவ் எடுத்துக்கோன்ட்டாரு. ஆனா 6 நாளும் காலைல 6 மணில நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவாரு. வேலை நடக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், அதை பரலோகம் பார்க்குது நமக்கு. நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். உங்க பிள்ளைகளுக்குள்ள சொல்ல வேண்டியது இந்த விசுவாசம் தான். நீங்க காசை கொடுத்துட்டு எப்படி காசை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது 2வது. நீ எப்படி உனக்கு கொடுக்கப்படுகிற சொத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது 2வது. உன் பிசினஸ் உங்க பசங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது 2வது. ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்கப்படணும் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் போல இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு அந்த ஞானம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டேன், இத பிள்ளைங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது மட்டுமே. வேற எப்படி இல்லாமல் ராஜ்யபாரமே உங்க கையில இருந்தாலும் போயிடும். தாவீதின் ராஜ்யபாரம் தேவன் இல்லாமல் நடந்தவன அந்த ராஜ்யபாரமே 2ஆ போச்சு. தேவன் கூட இருந்ததுனால அந்த ராஜ்யபாரம் 40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்ப ராஜ்யபாரம் நடப்பதற்கு காரணம் உன் ஞானம் அல்ல, உங்கள் அறிவல்ல, உங்கள் அனுபவம் அல்ல. ஆடு மேய்க்கிறவருடைய ராஜாவை மாத்த கர்த்தரால் முடியும். ஆனா பிறந்ததிலிருந்தே சாலமோன் ராஜா, இளவரசனாக வளர்ந்தவன், அவனால ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடியல பாருங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனால 40 வருஷம் ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசவைக்கான ஞானம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து. பெற்றோர் நினைச்சுக்கிறாங்க, படிப்பு கொடுத்துட்டா என் பிள்ளை நல்லா இருக்கும். படிச்சவன், படிப்பு அவசியம், நான் இல்லனே சொல்லல. ஆனா படிச்சவன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கானான்னு போய் பாருங்க. படிச்சவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறானா? ஆனா நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை.